தற்பொழுது கணபதி அக்ரஹாரம் என்னும் இந்த ஊர் பற்றி அறியலாம். இந்த ஊர் தஞ்சை மாவட்டம் பாபநாசம் வட்டத்தில் அமைந்துள்ளது. கும்பகோணத்திலிருந்து திருவையாறு செல்லும் வழியில் இவ்வூர் உள்ளது. இவ்வூரில் அமைந்த மகா கணபதி ஆலயம் புகழ்பெற்ற ஒரு கோயில். அகத்திய முனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சக்தி வாய்ந்தவராக கருதப்படுகிறார். இவர் இந்த இடத்தை சதுர்வேதி மங்கலம் என தனது நூல்களில் குறிப்பிட்டதாகவும் கர்க்கர முனிவரும் இந்த கோயில் பற்றி குறிப்பிட்டுள்ளார். உருவத்தில் சிறியவராக இருந்த அகத்திய முனிவரை விட காவேரி நதி தன்னை உயர்ந்தவளாக கருதியதால் கோபமடைந்த அகத்தியர் காவேரியை தனது கமண்டலத்தில் அடைத்தார். அதனால் இந்த இடம் பஞ்சத்தால் பாதிக்கப்பட விநாயகர் பாலகன் உருவில் வந்து கமண்டலத்தை கவிழ்த்து காவேரியை விடுவித்தார். கோரிய பாலகனை அகத்தியர் துரத்தி சென்றதாகவும் ஓரிடத்தில் பாலகன் விநாயகர் உருவில் அமர்ந்ததாகவும் அந்த இடத்தில் ஒரு ஆலயத்தினை அகத்தியர் உருவாக்கியதாகவும் தலபுராணம் கூறுகிறது. இவ்வூர் மக்கள் தங்கள் வீடுகளில் தனியாக விநாயகருக்கு பூஜை செய்வதில்லை. விநாயகர் சதுர்த்தியின் போது அனைவரும் தங்கள் வீடுகளில் மோதகங்களை தயாரித்து கோயிலில் ஒன்றாக நைவேத்தியம் செய்து பிரசாதத்தை வீட்டுக்கு எடுத்துச் செல்வர். இந்த கோயிலில் முருகன், காசி விஸ்வநாதர் மற்றும் விசாலாட்சி அம்மன் பரிவார தேவதைகளாக அருள்பாலிக்கின்றனர்.